வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேம்ஸ் தமிழ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சனா 1. என்னடா இவன் காஞ்சனா சொல்கிறாங்க, மஞ்சுளிகா போட்டிருக்குன்னு கேட்கலாம். இல்லைங்க, இந்த கேம் பேர் நம்ம காஞ்சனா தான் வச்சுருக்கணும். அவன் கேம்காரன் காஞ்சனா தான் வச்சுருக்கணும். காப்பி ரைட்னால மஞ்சுளிகான்னு வச்சுருப்பான் போல். ஏன் சொல்கிறேன்னா, காஞ்சனா படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ரெட் சாரி தான் இதுவும் போட்டுருக்கு. என்னங்க இது ஏதோ கட்சின் மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில, பார்ப்போம். என்னது ஓ மஞ்சுளிகா பார் மத்து ஆனா. இப்போ நமக்கும் இப்போ லைட்டாக ஹிந்தி தெரியும். என்ன நேற்று நம்ம மோனிகா கேம் முடித்தோம்ல, அதுலேருந்து எங்கே ரெஸ்ட் ரூம் போகிறாங்க இவன். ஓ மஞ்சுளிகா கம் அவுட்டு. ஓ இதான் மஞ்சுளிகாவா? பாருங்கள், கையில் தொடப்ப கட்டை வச்சுன்னு ஓடி வருது. என்னங்க, யூ ஹாவ் ரிலீஸ்டு மஞ்சுளிகா பை பிரேக்கிங் த ஸ்பெல். Now you have been captured by her. You only have 5 days to escape. எங்க தெரியாதனமாக வெளியே ரெஸ்ட் ரூம் போனதுக்கு பிடிச்சி உள்ளே போட்டுச்சுங்க நம்மளை. அடா பாவீங்களா, ரெஸ்ட் ரூம் போனது ஒரு குத்தமாடா, அதுக்கு இப்படியாடா பண்ணுவீங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி இந்த கேமில் நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூட்டி எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கேம் நிறைய ஃபால்ட்டாக மாறிடுச்சு. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றின கேம் மாதிரியே இல்லை. ஒரு நிமிஷம், நான் சென்சிட்டிவிட்டி ஃபுல்லாக குறைச்சா மட்டும்தான் என்னால் இந்த கேமே ஆடி முடிக்க முடியும். ஹரிசான்டல் வெர்டிகல் இது ஃபுல்லாக குறைச்சி கஷ்டமாக இருந்த மாதிரி ஆடினா தான் என்னால் முடிக்கவே முடியும். இப்போ தாங்க ஏதோ என் கைக்கே வருது. இப்போ தாங்க கரெக்டாக இருக்குது. முன்னாடி ஏற்றின மாதிரி இல்லைங்க, இந்த கேமு ஃபுல்லாக மாற்றிட்டானுங்க டோட்டாலிட்டியாக. இந்த கேமில் ஒரு அப்டேட் இல்லை, ஆனால் எதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்கன்னே தெரில. நிறைய பக்கெலாம் இருக்குங்க இந்த கேமில். அதனாலே இந்த கேம் எஸ்கேப் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அந்த பேய் அதான் அந்த மஞ்சுளிகாலாம் நிற்காதலாம் இல்லை. அதான் ஒரே இடத்துல நின்று அந்த மாதிரிலாம் ஒரு பக் இல்லை. நமக்கு ஒரே ஒரு பக் என்னென்னா, அந்த கட்டில் தாங்க உங்களுக்கு பார்த்தா புரியும். சரி, இப்போ பேசினே இருந்தால் புரியாது. நான் ஃபஸ்ட்டு இந்த கீயை வச்சு எல்லா இடத்தையும் உடச்சி விடணுங்க. இன்றைக்கி நம்ம ஸ்கூட்டி எஸ்கேப் தாங்க பண்ண போகிறோம். எனக்கு இந்த கேமில் பிடிச்சது இதுதான், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க ஸ்கூட்டி எஸ்கேப்லாம். சார் மஞ்சுளிகா வேறு வெளியே இருக்குங்க. நம்ம வேறு அங்கே தான் போகணும். எப்படி போகிறதுன்னு கூட தெரில. அது வேறு அங்கேயே இருக்குது. இங்கே 2 டோர் பார்த்தோம், அங்கே எதாவது கிடைக்குதான்றதை பார்க்கலாம் வாங்க. அடா பாவீங்களா, ஒன்றுமே கொடுக்கல. இது லிவருங்க, தேவைப்படாதுங்க. நான் காலையில் ப்ராக்டிஸ் ஆடிருந்தேன்னா, அப்போ இந்த லிவர் தேவைன்னு கஷ்டப்பட்டு எடுத்து வச்சா தேவைப்படாதுன்னு சொல்லிட்டானுங்க. சரி, டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. சரி ஓகேங்க, இப்போது எனக்கு தெரிஞ்சு அது எங்கே கீழே தான் இருக்குமா மேலே இருக்குமான்னு தெரில. நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போனோம். ஏன்னா சாவி வச்சு எல்லாத்தையும் திறந்தாச்சு. ஆகா, மஞ்சுளிகா இங்கே வருதுங்க. கொஞ்ச நேரம் இங்கே பெட் அடியில் ஒழிஞ்சிருப்போம். இருங்க, அது எங்கே வருதுன்னு கூட தெரில. இங்கே தாங்க வருது, ஒழிஞ்சிக்கலாம். சரி பார்த்து வச்சுங்க. இங்கே வேறு கொஞ்ச நேரம் வந்து கத்தினே சுற்றின்னு இருக்குங்க. கொஞ்ச நேரம் இங்கே பாருங்களேன், கத்தினே சுற்றின்னு இருக்கோம். ஆனால் இந்த மற்ற கேமில் இருக்கிற மாதிரிலாம் ஒழிஞ்சுன்னு இந்த தூக்கின்னு வந்து அடிக்கிற அந்த மாதிரி இந்த கேமில் இல்லைங்க. அது வரைக்கும் சந்தோஷம். நீ லாஸ்ட்டு செகண்டில் வந்து ஒழிஞ்சா கூட அப்படியே இருக்கலாம், அவ்வளோதாங்க அந்த கேம். இதுதான் இந்த கேமில் ரொம்ப பிடிச்ச விஷயமே. அதுவும் இல்லாமல் இந்த கேமில் ஏய் சரி ஓடுற தம்பி. ஐயோ, பக்கத்து ரூமில் இருக்கும்னு நினச்சே பார்க்கலங்க. நான் என்ன நினச்சேன்னா, டே 1 முடிக்கணும். அதுதாங்க என் லட்சியமே. டே 5 வரைக்கும்லாம் இழுத்து அடிக்க மாட்டேன். நான் 1 முடிக்கணும். அதனால தான் இப்படி கஷ்டப்பட்டு நிற்கிறேன். பேசினே இருக்கும்போது திடீர்னு வருதுங்க. நான் அந்த ரூமுக்கு போக நினச்சி கூட பார்க்கலங்க. இது வரைக்கும் நான் காலையில் ப்ராக்டிஸ் ஆன வரைக்கும் இந்த சைடு ரூமுக்கு போகவே இல்லைங்க. இது ஐயோ, ஒரு செகண்டு பயமுறுத்தி விட்டுருச்சுங்க. இது எங்கே போகுதுன்னு வேறு தெரில. நம்ம மேலே தான் போனோம். இது எங்கே போகுதோ தெரிலையே. அதுவும் இல்லாமல் இந்த கேமில் இன்னொரு என்ன நல்ல விஷயம்னா, இங்கே ஒன்றுமே தரமாட்டானுங்க. நம்ம அதை சொல்ல வரல. இது எவ்வளோ பின்னாடி போனாலும் அது பார்க்காது, அப்படியே திரும்பி பார்க்காது. சில கிராணியில் வர மாதிரிலாம் இல்லை. சரி, இப்போ எந்த சைடு போதோ அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் நம்ம போய் கீ ஓப்பன் பண்ணோம். சீக்கிரம் வாமா. ஓகேங்க, இது இந்த சைடு போகுது, நம்ம அந்த சைடு போவோம். பாருங்களேன், இப்போவே எவ்வளோ பக்கு. ஐயோ, எப்படிங்க பார்த்துச்சு? இதாங்க இந்த பக்கு. ரொம்ப இந்த கேமை மாற்றிட்டானுங்க. நல்லா வேலைங்க. சின்ன விஷயம் அது அந்த சைடு தான் போகுது. நான் மேலே ஏறி வரேன், அது எப்படி பார்க்கும்? என்னங்க இது கதை? சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை.
ஐயோ இது வேறு வந்து மூச்சு வாங்கின்னு இருக்கு பாருங்களா காமெடியாக. இந்த கேம் இதனால தாங்க எனக்கு பிடிக்காது. அதனால தான் இந்த ஒரு எஸ்கேப் தான் பிடிக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணின்னுக்கிறேன். வேறு எதுக்காக இப்படி பண்ணுவேன். ஸ்கூட்டர் எஸ்கேப் நல்லா இருக்குமேன்னு போடலாம் தான். அதுக்காக தான் ஸ்கூட்டர் எஸ்கேப் பண்ணோன்னா நமக்கு மொத்தம் 5 பொருள் தேவை. ஹேமரு நிறைய தேவைங்க. இப்போ ஓப்பன் பண்ண இந்த டோர் வழியாக தான் நம்ம தப்பிக்கணும். அதுக்கான நமக்கு ஆட்ஸ் தேவை. அது வேறு எங்கே இருக்கணும் நமக்கு தெரில. அதெல்லாம் ஒன்று ஒன்றா தேடி கண்டுபிடிக்க வேறு டைம் ஆகும். சரி இங்கே தான் இருக்கான்றது அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம வேறு கீயை வச்சுன்னு யூஸ் பண்ணாமல் சுற்றினே வரோம். சரி இந்த டோரில் எதாவது இந்த பாக்ஸில் எதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லைங்க. சரி நம்ம வந்த இடத்துக்கே திரும்பி போய் எங்கெங்கெல்லாம் நம்ம கீ யூஸ் பண்ணலையே அங்கே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி திறந்துட்டு அப்புறம் தேவையான இடத்துல போய் ஃபஸ்ட்டு வச்சுருவோம். எங்கே இருக்குன்னு வேறு தெரிலங்க. அந்த மஞ்சுளிக்கா தாங்க எனக்கு இப்போது ஒரே ஒரு பயம். இந்த இடம் நம்ம லாஸ்ட்டில் இங்கே தாங்க வருது. ஓகே அப்போ நம்ம கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக போயின்னு இருக்குங்க. அப்புறம் இந்த மாதிரி சில கேம்ஸ் இல்லைன்னா இது தப்பிக்கணும் சைடில் கார்னரில் வந்து ஒழிஞ்சிருங்க. அது பார்க்காது. இந்த கேம்லேயும் அதே மாதிரி தான். நம்ம லாஸ்ட்டாக போட்ட மோனிகா கேம் அதுவும் அந்த மாதிரி தான். சைடில் நின்னா தெரியாது. மோனிகாவில் ஃப்ரீநெட்டிக்கா அதுக்கும் அப்படி அந்த கேம் அப்படி தாங்க. கார்னரில் நின்னா கண்ணு தெரியாது அதுக்கு. சில கேம்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். நானும் இந்த ட்ரிக்கை காலையில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போவும் அதான் யூஸ் பண்ணுவேன். டோர் சவுண்டால் வருதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக சவுண்டு கேட்குது. என்ன கதை தெரில, பார்க்கலாம். வருதான்னு கூட தெரிலங்க. சரி ஓகே, அங்கே எதுவும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு டோர் இருக்குது. ஓகேங்க, முக்கியமான பொருள் ஆண்ட்ஸை கொடுத்துட்டானுங்க. அப்போ தான் அந்த டோரே ஓப்பன் பண்ண முடியும். சவுண்டு பலமாக கேட்குது. எங்கே இருக்குது மோனிகா? இது மோனிகான்ற மஞ்சுளிக்கா எங்கம்மா இருக்க? ஐய் அப்பா பயந்துட்டுங்க. ஓகே இது அந்த சைடு போகுது. நம்ம தொல்லை கொடுக்காம இந்த சைடு சாவி போட்டு ஓடிடும். இன்னும் பார்க்கலங்க. பார்த்துருந்தா கத்தியிருக்கோம். அதுக்கு முன்னாடி குர்தா சீக்கிரம் குச்சி ஓடுற. இந்த கேமில் குதிங்க நல்லா குச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஸ்பீடாக ஓடுவான் இவன். இந்த கேமில் என்னடா பக்கே இல்லைன்னு நினைக்கலாம். இதுக்கப்புறம் தான் இந்த கேமுக்கான டேர்னிங் பாயிண்ட்டோட பக்கே வரும். என்னடா சொல்கிறேன்னு கேட்கலாம். இருங்க, அது வருது. இந்த சைடு தான் வருது. அதனால் ஹைலைட் ஆகும். இல்லைனா இங்கே வந்து இது பார்த்தீங்களா, இங்கே கீழே பக்கு தெரியுது பார்த்தீங்களா. சத்தியமாக முடியலங்க. சவுண்டு வேறு பலமாக கேட்குது. போட்டா வேணாமான்னு தெரில. வருதுங்க. சொல்லலை, கரெக்டாக வருது. எப்படிங்க இது? நான் ஒழிஞ்சு இந்த இடம் பார்த்துட்டா இல்லையான்னு கூட தெரில. சரி இப்போ அது மேலே இருக்குது. மேலே எந்த சைடுன்னு தெரில. நம்ம அப்போ ஆட்ஸ் வேறு யூஸ் பண்ணோம். அது எந்த சைடு போகுதுன்னு வேறு இன்னும் எனக்கு சரியாக தெரிலங்க. இப்போ பயன்ட்டேங்கண்ணா. ஓகே இப்போ இது எங்கே போகுதுன்னு தான் எனக்கு இப்போ ஒரே ஒரு கேள்வி. அங்கே கீழே போயிடுச்சுன்னா எனக்கு நல்லாயிருக்கும். அந்த சைடு போனால் நமக்கு தான் டைம் ரொம்ப அதிகமாகும். என்ன பண்ண போகுது? சூப்பர்மா மஞ்சுளிக்கா. பேய் கேம்லேயே இந்த ஒரு பேய் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம அடுத்து பண்ண போகிற இடத்துக்குலாம் இது போகாது. இன்னத்துக்கு சவுண்டு கொடுத்தனால வரும். அதனால் இங்கே வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆட்ஸும் நமக்கு தேவையில்லை. இதை தூக்கி போட்டு ஹைடாவோட தம்பி. எப்பா கொஞ்ச நேரம் இங்கே இருப்பாங்க. அது வந்துட்டு ஓடும் இங்கே. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்கே மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. உங்களுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன். என்னடா இன்னும் பக்கை காமிக்கலன்றேன். ஒரே ஒரு செகண்ட் இது வந்துட்டு மட்டும் போட்டோம். என்ன பக்குன்னு ஃபுல்லாக இப்போ நானே டீட்டெயிலாக காமிக்கிறேன். சீக்கிரம் வாமா. எம்மா என்ன இதுங்க செம்ம ஸ்லோங்க. சீக்கிரம் வந்துடுச்சுங்க. கையில் வர தொடப்பக்கிட்ட காமெடியாக இருக்குங்க. இந்தியன் ஆடுற கேமில் அதனால தான் அப்படி காட்டுறானுங்க. காமெடியாக இருக்குது. சரி சீக்கிரம் போமா மஞ்சளுக்கா. இன்னும் 2 டயரு அந்த ஸ்டேரிங் வேறு எங்கேயும் பார்த்தோம். அது வேறு எங்கேன்னு தெரில, மறந்து போயிடுச்சு. அது அப்புறம் ஹேமரா? ஆமாம் ஹேமரு நிறைய எடுக்கணுங்க. சரி இந்த கீ எடுத்துன்னு இந்த டோரு தாங்க. இந்த டோர் வழியாக தான் தப்பிக்க போகிறதுனால பார்த்தீங்களா இந்த பிரச்சனை பக்கு தாங்க. இது முன்னால் இப்படி தள்ளுறதுங்க. இப்போது தள்ளக்கூட முடியல. ஏன்னா இந்த கேம் ஃபுல்லாக பக்கானதுனால இப்படி ஆகுது. இதனால் இந்த கேமே முடிக்க முடியாதா என்னன்னு தெரிலங்க. எனக்கு எப்படியாவது இந்த கேம் முடிக்கணுமே. ஓகேங்க இவன் எப்படி போயிட்டான். அது வரைக்கும் சந்தோஷம்தான். போன மாதிரி வெளியே வந்தானா சூப்பரு.
ஓகே, இது வரைக்கும் கேம் நல்லா தான் போயின்னு இருக்குது. மஞ்சுளிக்கா வேறு இந்த சைடு வருது. இந்த சைடு என்ன இருக்குன்றது அப்படியே ஒரு செக் பண்ணிட்டு போயிடலாம். இங்கே ஒரு டயரை கொடுக்குறானுங்க. அந்த டயரை எடுத்துகிட்டு இந்த ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு இங்கே ஹைட் ஆகிடும். ஏன்னா ஒரு சவுண்டு போட்டாலும் அது வருமா, அதனால அதுக்கு காது நல்லா கேட்கும். ஆனால் கண்ணு தான் கொஞ்சம் தெரியாது. ஆனால் அது வரைக்கும் நமக்கு நல்லது தான், நல்லா பார்க்கல, அதனால தான் நந்து வருது. சரி, ஓகே, சீக்கிரப்போ மஞ்சளுக்கா எனக்கு நிறைய வேலை இருக்குது. இன்னும் நிறைய வாட்டி கீழே மேலே இறங்கணுங்க. அதுக்கெல்லாம் பக்காவாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு தடவை இப்போ கீயை மட்டும் திறந்துட்டோம், அதே மாதிரி பக்காவாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னொரு டயர் வேறு எங்கே இருக்குன்னே தெரில, அதை வேறு தேடி கண்டுபிடிச்சி வைக்கணும். 2 டயரு, லிவரு, ஸ்கூட்டர் கீலாம் தேவைங்க. ஐயோயோ, ஸ்கூட்டர் கீலாம் தேவை. ஐயோ, அதுக்கு வேறு ஒரு கீ தேவை. என்ன நடக்க போதோ ஒன்றும் தெரில சத்தியமாக. மஞ்சளுக்கு அந்த சைடு வருதுங்க. நம்ம அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைடு ஓடி அங்கே எதாவது இருக்கான்றது பார்ப்போம். கீழே இருக்குங்க ஸ்கூட்டரு. சரி, அப்படியே குதிக்க முடியாதா? என்னங்க இந்த கேமில், நிறைய கேமில் குதிக்க முடியுதுங்க. அவ்வளோ தாண்டா இதாண்டா கேமே. எட்ரா தம்பி. ஓகேங்க, எடுத்துட்டான். சரி, அது கீழே தான் வருது, அதனால் நம்ம ஒரு கார்னரில் போய் நிற்போம். இதுனாங்க சூரிய ஒளியா? நானே இப்போ தான் பார்க்குறேன். ஒருவேளை பெயிண்ட் அடிச்ச கிளாராக என்னன்னு தெரில. இங்கே வந்து சைடில் நிற்போம், அது எந்த சைடு போகுதுன்னு வேறு தெரில. மேலே போய் அந்த இன்னொரு டயரும் வச்சிடலாம். மேப்புனா சின்னது தான், ஆனால் வீடு பெருசுங்க. என்னங்க ஸ்ட்ரெயிட்டாக வருது, பார்த்துருச்சா? இவங்க பார்த்துருச்சுங்க. ஓடுற தம்பி, ஃபஸ்ட்டு டேலே முடிக்கணும். ஓடுற தம்பி எப்படி பார்க்குது பாருங்களேன். சரி, நான் சைடில் நின்னா தெரியாதுன்னு பார்த்தா பார்க்குதுங்க. ஓடுற தம்பி சீக்கிரமாடா டேய், சீக்கிரமாடா குதிரா. அவள் தாண்டா. ஒரே ஹைட். எப்போ நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா, டே 1லேயே முடிக்கணுங்க. அதுதாங்க என் முயற்சி. டே 1லேயே முடிச்சு காட்டுறோம். சீக்கிரம் வா, எனக்கு டைம் ஆகுது. மஞ்சளிக்கா, சீக்கிரம் வந்துட்டு போ, எனக்கு நிறைய வேலை இருக்கு இன்னும். இது இது இவ்வளோ பொறுமையாக வருது. சை, சீக்கிரம் வா. அம்மா, இது வேறு டைலாக் விட்டு போவோம். ஓகே, சீக்கிரம் கிளம்பு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, எல்லாம் திருப்பி கத்தோம். சவுண்டு வேறு பலமாக கேட்குது. அந்த சைடு போதா? அந்த சவுண்டு கம்மியாகிட்டு இதையும் போட்டு ஓர தம்பி. உன்னால் முடியும் தம்பி. அப்போ ஐயோயோ, ஜஸ்ட்டுங்க 2 செகண்டில் 0.1 செகண்டில் உள்ளே வச்சிட்டேன். ஐயோம்மா, ஐயோயோ, இப்போ தாங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பக்கத்துலேயே ஆகிடுந்துச்சு, ஆனால் நான் ஏன் அங்கே ஒளியிலன்னு தெரில. ஏதோ இங்கே ஒன்று வந்து ஒழிஞ்சிட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, இப்போ அது எங்கே போச்சுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு வேறு சைடு தான் போகுது. ஏன்னா இந்த சைடு போனால் சவுண்டு கேட்கும். ஏன்னா நான் நிறைய தடவை ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த சைடு போச்சா, அதுக்கு தான் சொல்கிறேன். அப்படி எனக்கு தெரிஞ்சு ஓகேங்க, அந்த சைடு போதா. இங்கே ஒரு தடவை ரீசெக் பண்ணிடலாம், வேறு எதாவது இருக்கான்னு. வேறு எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. சாவி இங்கே இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்குவோம். சாவி ரொம்ப யூஸ்ஃபுல்லு. சரி, இது எங்கே வேணால் போட்டோம். இங்கே இந்த டயர் வைக்கலையா? என்னங்க இது, எத்தனை டயர் நான் வைப்பேன்? 3 டயரா 2 டயரா? இல்லை, எனக்கு புரியல. டயர் நான் ஏற்கனவே 2 வச்சுட்டேன். மொத்தம் எத்தனை டயர் தேவை? பின்னாடி 1, 2 தான் தேவை. ஐயோ, தேவையில்லாத ஒன்று எத்தனை வந்துட்டேன். சவுண்டை போட்டு அதை வேறு எழுப்பி விட்டேன். ஓகே, இங்கேயே ஒழிஞ்சுப்போங்க. ஐயோ, தெரியாமல் 3 எத்தனை வந்துட்டேங்க. 2 டயருக்கு பதில் அங்கே இருந்ததுன்னா எத்தனை வந்துட்டேன். பரவாயில்ல, காற்று பஞ்சர் ஆயிடுச்சுன்னா 1 போட்டுப்போம். ஏம்மா மஞ்சளுக்கு, சீக்கிரம் வாமா, எனக்கு டைம் ஆகுது. ஆமாம், அவள் தான். இப்போ கத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு வந்துட்டு 2 செகண்ட்லேயே போய்டும். இதுவே பொறுமையாக இருந்தால் இப்போ நமக்கு தான் டைம் ஆகின்னு இருக்கும். சீக்கிரம் போமா. ஏம்மா, இன்னொன்று நிறைய தேவைங்க. ஸ்கூட்டர் கீ, அப்புறம் வந்து அப்புறம் என்னடா ஏதோ ஹேமர் தேவை. ஸ்கூட்டர் கீ தேவை. அந்த பெடல் எங்கேயோ வச்சோம், அது எங்கேயோ இருந்தது. அது எங்கே இருக்குன்னு வேறு தெரில. இதெல்லாம் நான் எங்கே போய் தேடுறது? சவுண்டு ரொம்ப பயங்கரமாக கேட்குது. இதெல்லாம் நான் எங்கே போய் தேடுறதுனே தெரிலங்க. நல்லா கமெண்ட்ரி ஃப்ளோவாக போகும்போது தாங்க இது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது.
சரி ஓகே, இங்கே தான் இருக்கான்றதை டப்புன்னு பார்ப்போம். இந்த கேம் ஏற்றுறது பிரச்சனை இல்லை ஃப்ரெண்டு, ஆனால் இது நல்லா பக்காகும், கை வேறு வலிக்கும் திருப்பி திருப்பி. அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது என்னடா இவன் ஈஸியாக திருப்புறான்னு, நான் என் கை தான் ஃபிங்கர் தான் அப்படியே வலிக்குது, அப்படியே ஒரு மாதிரி இதுவாகுதுங்க. அப்போ தான் ஆடவே முடியும். இது இந்த சைடு தான் வரும், அதனால் நம்ம இந்த சைடு தான் நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் வர்றது, அதனால் நம்ம இப்படியே சுற்றின்னு போவோம். சொல்ல முடியாது, ஏன்னா அது இப்போ எங்கே இருக்குன்னு கூட தெரில நமக்கு, அதனால தான் சொல்கிறேன். ஹேமர், ஐயோ மஜாங்க, ஹேமரே கச்சிச்சு. ஓகே, இந்த ஹேமரை போய் இங்கே போட்டுடலாம். ஹேமர் தேவை தான் நினைக்கிறேன். ஆமாம், ஓகேங்க, ஹேமர் தேவை. அதுக்கு முன்னாடி ட்ராப் ஹேமர், ஹைடு. ஓகே, இங்கே இந்த கேமில் இன்னொன்று என்னென்னா, இங்கே ஹைடு கொத்துது தாங்க கெத்து. பார்த்தீங்களா உஷாரா எப்படி வருது பாருங்களேன், அப்படியே எங்கள் அப்பா. ஓகே, சீக்கிரம் போமா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, சீக்கிரம் போமா. இன்னும் என்னென்ன தேவை? ஸ்கூட்டர் கீ வேணும், அந்த பெடல் வேணுங்க. இது 2 தான் நினைக்கிறேன், இது 2 வச்சா கேம் முடிஞ்சிடும். ஸ்கூட்டர் கீ அது எங்கே இருக்குன்னு தெரில, பெடல் பார்த்தாச்சு, ஆனால் ஸ்கூட்டர் கீ எங்கேருந்து போய் தர்றதுன்னு தெரிலங்க. என்னது யூனிட் டு செட். இப்போ பார்த்தீங்களா, இப்போ பாருங்களேன், செம்மைய பக் ஆகிடுச்சா. இப்போ நம்மளால் நகர முடியல. இப்போ எப்படி தப்பிக்கணும்னா, இந்த ஜம்ப் பட்டன் அழுத்தினீங்கன்னா அப்படியே நீங்களே வெளியே வந்துடுவீங்க. இதெல்லாம் ஒரு டிப்ஸ் ஆடான்னு கேட்கலாம், அதெல்லாம் இப்போ ஃபஸ்ட் டைம் கேம் ஆடுறவங்களுக்கு தெரியாதுல்ல. இதுவே என் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, நான் ரொம்ப பில்டப் பண்ணல, அப்படியே கீழே குச்சி இங்கே. ஓகேங்க, பெடல் அங்கே தான் இருக்குது, அப்படியே போய் தூக்கிடலாங்க. சாவி தான் வேணும். அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம், ஆனால் சாவியே தரல. சாவி இல்லாமல் கேமே முடிக்க முடியாது, எப்படிங்க முடிக்கிறது? இந்த லிவர் தேவையில்லை நமக்கு, சாவி வேணுமே. இப்போ எங்கே போகிறது சாவிக்கு? மஞ்சளிக்கா வேறு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கான்னு கூட தெரில எனக்கு, சரியாக தெரில அது எங்கே இருக்குன்னு. சவுண்டு வேறு செம்மையாக கேட்குது, ஒருவேளை இங்கே இருக்கோ? மேலே இருக்குங்க. சரி, அங்கே வேணால் இருக்கட்டும். இப்போ சாவிக்கு எங்கே போகிறதுண்ணா? வேறு ஏதோ டோர் விட்டனா? இந்த பாட்ஸு சாவி போடு, அவள் தாங்க. கேமே முடிச்சிட்டோம் நம்ம. கேம் இன்னும் முடிக்கல, ஏன்னா அது வைக்கணும். இது வேறு மேலே வருது. போட தம்பி, சீக்கிரம் போட தம்பி. இது எங்கே போகுதுன்னு அதுக்கு தான் தெரியும். நம்ம இங்கே ஒழிஞ்சிப்போம், அது எங்கே வேணால் போட்டோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இந்த சைடு போகுது, நம்ம இப்படி சைடு வந்துடும். இவங்க பார்த்துருச்சுங்க, என்ன பார்த்துருச்சா என்னன்னு தெரியல, இன்னும் கத்தலை. ஆனால் அது வரைக்கும் எனக்கு தெரியும், சும்மா என் பின்னாடி ஓடி வருது. எம்மா, நான் வந்த இடத்துக்கு ஓடுது. அப்படியே நின்றுதான்னு வச்சுக்கோங்க. போன வாட்டி தொக்கு சண்டை அப்படியே அவுட் ஆகிருப்பேனா. நல்ல வேலை. ஆனால் என்னடா டே 2 இருக்குன்னு பார்க்கலாம், ஆனால் நான் டே 1லேயே முடிக்கணும்னு தான் பார்க்குறேன். இன்னும் அந்த கீயை மட்டும் வச்ச இடத்த மறந்துட்டேன், அது மட்டும் போய் எத்தனை வந்து வெஸ்டர்ன்னு வச்சுக்கோங்களேன். அவள் தான் நம்ம கெத்து, நம்ம தான். அப்பா எவ்வளோ பொருள்டா சாமி. ஒரு சின்ன எத்தனோண்டு ஸ்கூட்டி, இது முடிக்க எவ்வளோ பொருள் பாருங்களேன். ஓகே, அது வேறு இப்போ சீக்கிரம் திரும்பி வரணும். கீ வேறு எங்கே கிரவுண்டில் எங்கேயோ வச்சோம், அது எங்கேன்னு தெரிலங்க, அந்த இடம் மறந்தே போயிட்டேன். திருப்பி அது வேறு சுற்றணும். பார்க்குது பாருங்களேன், பாடுறா தூக்கி விட்டு போகுது. நல்ல வேலை பக்கில் எதுவும் போகலாங்க கீழே. அப்படிலாம் போச்சுன்னா அவள் தான் டப்புன்னு அன்இன்ஸ்டாலே பண்ணி விட்டுருவேன். ஆனால் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், என்ன திருப்பி ஆடணும். ஓகே, சீக்கிரம் போமா மஞ்சளிக்கா, சீக்கிரப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஐயோ, இப்படிலாம் நகரத்தில் சவுண்டு கொடுத்தா அவள் தாங்க. அந்த மோனிகா கேமில் அந்த ஹேமர் இருக்குது கொஞ்சம், ஹேமரா இந்த ஃப்ரீநெட் கேமில் கொஞ்சம் இதாக நகர்த்தினா கீழே போட்டது நகர்த்தினாலே சவுண்டு கேட்குதுங்க. அதனாலே நான் எவ்வளோ தூரம் தோற்றுருக்கேன்னு தெரியுமா. அதனால இந்த நகரத்துலாம் கேட்கும் போதுமே பயமாக தான் இருக்குது. சரி, இப்போ அது எங்கே இருக்குது? கீழே இருக்கா? கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்டு. இப்போ அது எங்கே இருக்குது ஃப்ரெண்ட்? யாராவது பார்த்தீங்களா? எனக்கு நான் பார்க்கவே இல்லை, அது எங்கே இருக்குங்க தெரில. நம்ம கீழே தான் போமா வேணும்னு தெரில. சவுண்டு மட்டும் ஜிங்னு கேட்குது, ஆனால் எங்கே இருக்குன்னே தெரிலையேங்க. கீழே போகலாமா? சரி போவோம், பார்த்துக்கலாம். எங்கே அங்கேன்னா அங்கே வந்தது. எப்படிங்க போச்சு அது? அடேங்கப்பா, அந்த ஸ்ட்ரைட் தாங்க போனோம், அந்த ஸ்ட்ரைட் தான் போகணும். சீக்கிரம் குதிராடே தம்பி, இது எங்கே போயிருக்கு? டப்புன்னு நம்ம இப்படியே எத்தனை அப்படியே ஓட்டா எல்லாத்தையும் வச்சுட்டு கிளம்பிடலாங்க. சீக்கிரமாடா தம்பி, சீக்கிரமாடா. இப்படி வரும்னு நினைக்கிறேங்க சுற்றின்னு. ஐயோ தெரியலையே.
ஸ்கூட்டர் கீ நான் கீழே போடல, அது எப்படி கீழே வந்துச்சு? சரி ஏதோ ஒன்று அப்புறம் யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு மாலை போட தம்பி, மாலை போடாமல் கேமே முடிக்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. டே 1லேயே முடிக்க போகிறேன். அது நினச்சி இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீக்கிரம் போட்டு. ஏங்க இது எப்படிங்க இங்கே வந்துச்சு? இல்லை அங்கே போச்சு, எப்படிங்க அங்கே வந்தது செகண்ட் ஃப்ளோருக்கு? சத்தியமாக புரியல எனக்கு இந்த கேமு. ஐயோ இது வேறு பார்த்துருச்சுங்க. ஐயோயோ ஜஸ்ட்டு மிஸ்ட்டு அது அந்த சைடு அந்த அந்த சுற்றின்னு போகிறதுல போயிடுச்சுன்னு நினச்சேங்க. எம்மா அது இந்த சைடு வந்துன்னு எனக்கு இப்போ தான் தெரியுமே. ஓகேங்க இது அந்த சைடு போயிடுச்சு. ஆனால் ரிட்டர்ன் மட்டும் வரக்கூடாது. எனக்கு இப்போது சலங்க சவுண்டே கேட்கல, ஏன்னே தெரில. போட்டால் வானாவா லைட்டாக பயமாகவே இருக்கு. திடீர்னு யூட்டர்ன் போட்டுன்னு மற்ற பேய் கேமில் வர மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கதகாலி. குஜரா தம்பி, குஜரா டே குஜரா. அவள் தாங்க போடா உள்ளே போடா டே. எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு டயர் வைக்கணுமா? பிக்கப் ஸ்கூட்டர் டயர் எங்கடா வைக்கிறது? செட் டயர். அப்புறம் இன்னொரு டயர். பிக்கப் வீல் ஐயோ தேவையில்லைங்க. பிக்கப் வீல், செட் டயர். இப்போ வந்து ஒழிஞ்சிக்கலாம், ஏன்னா அது சவுண்டில் வந்திருக்கோம். ஐயோயோ ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ஐயோ எம்மா ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க. எப்பா என்னங்க இது பயங்கரமாக இருக்குங்க இந்த கேமு. எப்பா அப்புறம் உங்களுக்கு லாஸ்ட்டாக இன்னொரு ட்ரிப்பை சொல்கிறேன். அதை எனக்கு தெரிஞ்சு கேம் முடிக்க போகிறேன். இன்னொரு டிப் என்னென்னா, இப்போது நான் இந்த கேமை இன்ஸ்டால் ஒரு தடவை பண்ணப்போ ப்ராக்டிஸ் மோடில் இந்த கட்டில் வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு, உள்ளே போக முடிஞ்சுது. நான் இப்போ நடுவில் இந்த வீடியோ இப்போ எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 வீடியோ எடுத்தப்போ இந்த கட்டில் உள்ளே வரல. ஏன்னா எனக்கு அது என்ன தெரில பக்கு. சரின்னு சொல்லிட்டு நான் இந்த கேமை திருப்பி நான் இது பண்ணேன். அதுனாங்க இருங்க ஒழிஞ்சிக்கலாம், சவுண்ட் ரொம்ப கேட்குது. ஒழிஞ்சுக்கூடா. இந்த கேமை திருப்பி இந்த கிளியர் டேட்டா கொடுத்துட்டு பண்ணால் இந்த கட்டில் ஒரு தடவை மட்டும்தாங்க ஒரே ஒரு கேமுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கு மேலே யூஸே ஆக மாட்டேங்குது. ஒரு எஸ்கேப் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் ஏதாவது எஸ்கேப் பண்ணுற மாதிரி ஐடியா எதாவது இருந்தால் நீங்கள் கிளியர் டேட்டா கொடுத்துட்டு தான் பண்ணணுமே, அப்போ தான் ஒர்க் ஆகும். இல்லைன்னா ஒர்க்கே ஆகாது சுத்தமாக. நான் 2 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன் வீடியோ எடுத்து, பாதி வீடியோ எடுத்து போயிடுச்சுங்க. அதனால தான் சொல்கிறேன், கிளியர் டேட்டா கொடுத்து இப்போ நான் அதனால தான் கேமே முடிக்க போகிறேன். சரி ஓகே, இந்த ஹேமர் வச்சு என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, காமியாண்டா ஹேமரு. இவங்க இந்த கதவை உடைக்கணும், இந்த பூட்டை இதை வச்சு தாங்க உடைக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா பண்ணால் நல்லா இருக்கும்ல, அதனால தான் இது அப்படியே. பிக்கப் ஸ்கூட்டர் கீ ரன்னாவே அவள் தாங்க. அவள் தாங்க பார்க்குது பாருங்களேன் முட்டைக்கண்ணி. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 பாய். மறக்காம வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.